கடந்த 6 மாதங்களா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமையிலான அந்த கட்சியில முக்கிய இவங்களா பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் செங்கோட்டையன் முத்த அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வருகின்ற தேர்தல எடப்பாடி அவர்களுடைய அந்த கட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் வர போறாங்க போக போறாங்கன்னு. நான் ஏதாவது பதில் சொன்னா அது ரொம்ப பாதிக்குதுன்னு சில பேருக்கு அங்க தலையெல்லாம் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு என்ன இன்னும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அன்பார்லிமெண்ட்ரியாலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுறது உண்மையை சொல்றேன். அவர்களுக்கு அது உண்மையை சொல்றப்ப ரொம்ப கசக்குது. இன்னொரு கட்சியை வான்னு ரோட்ல நின்று கூப்பாடு போட்டாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு எதிராக வரல இருந்ததோ இன்றைக்கு சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒருத்தரும் அன்னைக்கு கூவி என்ன பிரகாசமா பழனிசாமி பேசினாரு. அங்க 2 கோடியை இவங்க கையில ஆளு வந்து என்ன சவுண்டு கொடுத்தாரு. அப்பவே தெரியுது டூப்ளிகேட் வேலை இது விஜய். அது அவங்க கட்சி. இது வந்து தாவேக்காவை ஏமாற்றி அழைக்கிற வேலை இல்ல. தனது தொண்டர்களையும் தனது நிர்வாகிகளையும் சோர்ந்து போயிருப்பவர்கள் 2024 அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அவங்க அந்த தேர்தலில் தனியாக நின்று வேட்பாளர்கள் நிற்பதற்கே பயந்து, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டெபாசிட் போய் அன்றைக்கு இரட்டையில எவ்வளவு பலவீனப்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போன்ற நிலை வந்துவிடும் என்கிற பயத்துல தான் அவர் வந்து நீங்க சொல்றீங்க சின்ன கட்சி புதிய கட்சின்னு. அந்த கட்சியை அடிப்படையே இல்ல, அவங்களுக்கு கட்டமைப்பு இல்ல, என்னென்னமோ பேசுறாங்க. அந்த கட்சியை கூவி கூவி பழனிசாமி அழைத்தார். அவரை சேர்ந்தவர்களும் தம்பி மதுரை தம்பி வந்து அப்படியே விஜய்க்காக நின்று அப்படியே எப்படியெல்லாம் பேசுறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், கரூர்ல கடுமையான ஒரு கொடுமையான துக்க நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நேரத்தில் துக்க வீட்டில் போய் நீங்க போய் துக்க நேரத்தில் பேசுறீங்களா? எரியிற வீட்டில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி பேசுறீங்களே, கூட்டணிக்கு வர்றதை பேசுறதுக்குள்ளான நேரமா இதுன்னு கேட்டேன். இன்றைக்கு விஜய் வரல, ஒவ்வொருத்தரா வரல வந்திருக்காங்க. KP முனிசாமி ஆரம்பிச்சாரு, அடுத்தது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் ஏதோ பேசுறாரு. இன்னும் விஜயை திமுகவை விட அதிகமாக பழனிசாமி கம்பெனி தான் தாக்க போகுது பாருங்க.